தமிழன் என்றொரு இனம் உண்டு, அவனுக்கென்றொரு தனி குணம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரேபிடோவில் வந்து இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த டூ வீலர் ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா, சார் ஏதாவது ஒரு எவ்வளோ ஆப்பில் காட்டுதோ அதை விட கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறது. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் டைமு, பீக் டைமு இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 50 ரூபா போட்டு கொடுங்கன்னு கேட்குறது, 60 ரூபா போட்டு கொடுங்க. இந்த குணமெல்லாம் எங்கேருந்து எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அதாவது புரியுது, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லியும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் கஷ்டத்துக்காக தான் நீங்கள் ரேப்பிடோ, ஆட்டோ எல்லாருமே ஓட்டுறீங்க. அதே சமயத்தில் அந்த ஆப்புக்காரங்க வந்து ஒரு கமிஷன் வந்து அவங்க பிடிச்சிக்குவாங்க. அந்த கமிஷன் ஈடுகட்டுறதுக்காக அந்த கமிஷனோட அமௌண்ட்டை ஏதாவது கொஞ்சம் வழியில் நம்ம மிச்சப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு வர்ற கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் அமௌண்ட்டு கேட்குறீங்க. அது எல்லாமே புரியுது. நீங்கள் வாங்குகிற அந்த 20-30 நாளில் நீங்களும் பெரிய கோடீஸ்வரராக போகிறதில்ல. அந்த உங்களுக்கு கொடுக்குற அந்த 20-30 நாளாக கொடுக்குறவங்களும் யாரும் பெரிய ஏழையாக போகிறது கிடையாது, லாஸ் ஆக போகிறது கிடையாது. ஆனால் இப்படி நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சார் ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுங்க, போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க, மேலே போட்டு கொடுங்க அப்படின்னு இது கேட்டு கேட்டு நீங்கள் வாழ்கிறதுங்காட்டி நீங்கள் ஃபைனலாக வந்து எவ்வளோ வாழ்க்கையில் வந்து நீங்கள் எவ்வளோ சேமிக்க போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதை வச்சு பெரிய அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகிட்டீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே வந்து என்ன ஆப்பில் காட்டுதோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி பாருங்களேன். உங்கள் மனசுக்குள்ளாரையே உங்களுடைய எண்ணங்களே மாற்றங்கள் ஏற்படும். உங்களோட லைஃப்லேயே அந்த மாற்றங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் மனசால் நம்ம வந்து ஒரு உயர்ந்தவங்களாக இருக்கணும், எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஆப்பில் என்ன காட்டுதோ அதை வாங்குங்க. எக்ஸ்ட்ராவாக 5 கொடுங்க 10 கொடுங்கன்னு சொல்லி அந்த கையேந்திர குணத்தை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓட்டு போட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு கவர்மெண்ட்டே மாறிடுச்சு. நம்ம கவர்மெண்ட்டே இப்போ வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மக்களாகிய நம்மளுமே இன்னுமே மாறாமல் இன்னும் 5 கொடுங்க 10 கொடுங்கன்ட்டு இருந்தால் எப்போ நம்மலாம் வந்து மாற போகிறோம்? நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் எந்த விதமான காசும் வாங்காமல் ஆப்பிள் என்ன இருக்கோ அதை மட்டும் வாங்கி ஓட்டி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காசு வாங்கி ஓட்டுற நாளை விட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் தான் மேலே போவீங்க. ஏன்னா உங்களோட எண்ணமே வந்து உங்களை உயர்வாக கொண்டு போகும். எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு உயர்ந்தவன், நம்ம வந்து ஒரு யாருக்கிட்டையுமே கையேந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழுங்க. அதுதான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. இது நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.